மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள்ல 7வது அவதாரம் ராமாவதாரம். அயோத்தியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த தசரத மன்னருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட முனிவர் கிட்ட தன்னுடைய மனக்கவலையை சொல்ல, வசிஷ்ட முனிவரோ புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்ய சொல்றாரு. எந்த தவறும் குறையும் இல்லாம 12 மாதங்கள் தொடர்ந்து இந்த யாகம் நல்லபடியா நடந்துட்டு வருது. யாகம் நிறைவு பெற சமயத்துல நெருப்பிலிருந்து ஒரு முனிவர் தோன்றி ஒரு கலசத்தை தசரத மன்னர் கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சு போறாரு. அந்த கலசத்தில் இருந்த பாயசத்தை தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் தர்றாரு தசரத மன்னர். அடுத்து வந்த சில நாட்கள்லயே 3 பேரும் கருவுற்று அடுத்த 10வது மாசத்துல, அதாவது சித்திரை மாதம் வளர்ப்பிறை நவமி இன்னைக்கு கடக ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல கௌசலை வயிற்றிலிருந்து மகனாக பிறக்கிறாரு ராமர். அடுத்த நாள் பரதனும் அதற்கடுத்த நாள் லட்சுமணரும் சத்ருகனனும் பிறக்கிறாங்க. ராமர் பிறந்த அந்த நாளைத்தான் ராமநவமின்னு ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க.